அபீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரனை அபீட் எடுக்கிறாரு பாருங்க. ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா கொடுத்த ஒரு நாயகன். பரபரப்பான ஒரு த்ரில்லிங் கேரக்டரில் நடிச்சிருக்கேன். லோனை பற்றி தான் இருந்துச்சு படம். ஸோ லோன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எது முடியுமோ அது மட்டும் தான் நம்ம கமிட்மெண்ட் எடுக்கணுன்றது இப்போ ரிக்குவயர்மெண்ட் தான். சாமானியன் ஒரு கடன் வாங்குறது வந்து தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெருந்தன்மையாக நல்லா குடும்பத்துக்கு எப்படி வாழ வேண்டியதை பண்ண சொல்லி பேங்க்ல லோன் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதில் மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி. நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. லோனை பற்றி தான் இருந்துச்சு படம். ஸோ லோன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ் இனிமேல் தான் நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக லோனை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ எடுக்கலாமா வேணாமான்னு கண்டிப்பாக நாங்கள் தேட்டர்ஸில் போய் வாட்ச் பண்ணோம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு எடுப்பீங்களா? கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன். இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியே எடுக்கல, நானும் எடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் எமோஷனல் டச்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பேக்கேஜ் ஃபிலிம் நல்லா தான் இருந்துச்சு சார். 2 பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நாங்களுமே கேட்போம், அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக பாடக்கூடிய ஒரு ராமராஜன், ஒரு சண்டை காட்சியில் பரபரப்பாக நடித்த ராமராஜன். அந்த மாதிரி இளையராஜாவோட பாட்டு இந்த மான் முந்தன் சொந்த மான் அப்படி பாடின ராமராஜனை தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இதில் உண்மையிலே ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லிங் கேரக்டரில் நடிச்சிருக்கேன். ஒரு ராமராஜனை அந்த மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு பார்த்தாங்க. ஒரு நல்ல தீமை மக்களுக்கான, பொதுமக்களுக்கான ஒரு நல்ல தீமை கொடுத்துருக்காரு. அதோடு வந்து ராமராஜன் சாரை ஒரு லவ்வபிள் ஹீரோவை பார்த்தவங்க, ஒரு மகள் அப்பா மகளை வந்து எப்படி நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மகளை பெற்ற அப்பாவை ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. என் கூட படம் பார்த்த என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் அப்படியே உருக்கமாக அழுதாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. மூவி வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி லைக் ராம்ராஜ் சார் திருப்பி கம்பேக் பண்ணது இட் வாஸ் நைஸ். ஸோ மூவி ஓவராலாக ரொம்ப நல்லா என்டர்டெய்னிங்காக. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி ரொம்ப சென்டிமெண்டலாக மூவி ஃபாஸ்ட்டாகவும் போச்சு, பட் நல்லாவும் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் லாஸ்ட்டில் சொன்ன கருத்து எல்லாமே கான்ஷியஸாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்ல கருத்து தான். ஸோ பிளான் பண்ணி எது முடியுமோ அது மட்டும் தான் நம்ம கமிட்மெண்ட் எடுக்கணுன்றது இப்போ ரிக்குவயர்மெண்ட் தான். சும்மா எடுத்துருவோம் நம்ம ரெண்டல் எதுக்கு, அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்போம். அது எந்த அளவுக்கு எங்கெங்கே முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியாது. எது வேணால் வேற ஏதாச்சும் ரிக்குவயர்மெண்ட் வரலாம் அப்படின்றது கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ராமராஜன் சார் வந்து 90களில் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா கொடுத்த ஒரு நாயகன். இப்போ ஒரு விபத்துக்கு பின்னாடி அவர் ஒரு 10-12 வருஷமாக நடிக்காமல் இருந்தார். ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களும் ராமராஜன் அவர்களும் வந்து ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதை இன்னும் ரொம்ப வலுவாக ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லணும் அப்படின்னா, மத்திய அரசு மோடி அரசு செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரியான ஒரு படங்க. அதாவது 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி அரசியல்வாதி வாங்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடறான். அவன் இந்த அரசாங்கமோ நிதித்துறையோ அவனை கைது பண்றதில்ல. ஆனா ஒரு டிராக்டர் லோனு, ஒரு எஜுகேஷன் லோனு, ஒரு வீட்டு லோனு, ஒரு விவசாய லோன் வாங்கினா அந்த விவசாயி ஒரு மாசம் டியூ கட்ட தவறிட்டானா அந்த டிராக்டரை பிடிட்டு போயிடறான். எஜுகேஷன் லோன் அவன் சர்டிபிகேட்டை பிடிட்டு போயிடறான். ஒரு கேவலமான இந்த ஒரு மத்திய அரசு செய்யற மிகப்பெரிய ஒரு உந்துதலை, ஒரு மன வலியை வந்து டைரக்டர் கண்டுபிடிச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இந்த படம் இன்னைக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா எனக்கு இருந்தது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம். 90 லட்சம் மேட்ரு தான். பிள்ளைய பறி கொடுத்துட்டு ஏண்டா ஏன் பிள்ளையாடா நீங்கள் வந்து பேங்க்காரனுங்க அபீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரனை அபீட் எடுக்கிறாரு பாரு. அதுதான் கிரெடிட்டு. ஓகேவா? அதுதான் கதையே. இப்படி எல்லா பையன் வீட்லேயுமே தன்னோட பிள்ளைங்க பாதிக்கப்பட்டவங்க முதியோர்கள் வந்து குரல் கொடுத்தாங்கன்னா ஓகேங்களா, இனிமேல் நம்ம சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் பார்த்துட்டு எவனாவது ஒருத்தன் பேங்க் லோனு போட்டு கடன் வாங்கி வீடு வாங்கணும்னு நினச்சானா அவன் தூக்கு போட்டு தொங்கினதுக்கு சமந்தான். அதுக்கு உண்டான சாமானியன் கதையை தான் அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காரு, பொறுப்பாக சொல்லியிருக்கிறாரு. ஆக்டிங் நல்லா இருக்குது, படம் ஸ்டோரி நல்லா இருக்குது சார். ஓகே சார், நல்ல படம், நல்ல ஃபேமிலி படம் சார். கதை நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். கண்டிப்பாக பார்க்கலாம். சாமானியன் ஒரு கடன் வாங்குறது வந்து தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. 14 வருஷம் கழிச்சு அவர் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். 14 வருஷம் நிறைய கதை சொன்னாங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த படம் அவர் சூஸ் பண்ணது வந்து கரெக்டான ஒரு இதுதான். 14 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல கதையை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப்லாம் வந்து
ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது படம், ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஒரு 4-5 சீன்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நல்ல கண்டென்ட், நல்ல கருத்து சொல்லியிருக்காரு படத்தில். இருக்கு அதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, எல்லாம் பார்க்கலாம். என்ன சார் படம் நல்லா சூப்பராக, கதை நல்லா இருக்கு. வாங்காமல் எப்படி வாழணும், வீடு கிடச்சா கடன் வாங்கினா எவ்வளோ, அடைக்கிறது எப்படி, மொத்தமே அண்ணன் சொல்லி கொடுத்துட்டாரு. நல்லா இருக்குங்க. ஐயோ நல்லா இருக்கு, அருமையான முகம், அந்த பேசு எல்லாம் பெருந்தன்மையாக நல்லா குடும்பத்துக்கு எப்படி வாழ வேண்டியது அண்ணன் சொல்லி காட்டார். மனிதன் எப்படி பழக்கணும், மனிதன் எப்படி கடன் வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எவர்கிட்ட வாங்கணும், மொத்தம் அண்ணன் தெளிவிச்சிட்டார். பேங்க்ல லோன் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதில் மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். 90s கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அவரோட பழைய மூவிஸ் பார்த்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அவரை. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.